பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 2:9 தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்திலே தோன்றவில்லை. தேவன் நம்முடைய வாழ்விலே ஆயத்தம் பண்ணினார். யாருக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்? தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு அவர் சகல ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்ம அன்பு கூறுவோமா? ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு நடைபெறுகிறது. அதுதான் தாவீது சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையிலே அன்பு கூறுகிறேன். அப்ப ஏசப்பா கிட்ட ஒருத்தன் அன்பு கூறுகிறான், அந்த தெய்வத்தை நம்புகிறான், அவரை சார்ந்து வாழ்கிறான் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு நன்மையை குறைக்கூடாது. அப்ப தேவன் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற திட்டங்கள், யோசனைகள் அது விவரிக்க முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மார்க்கம். எனக்கு என்ன போல உங்களுக்கு இருக்காது, உங்களை போல எனக்கு இருக்காது. ஆனால் அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் இன்னும் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இதயத்திலே தோன்றவில்லை. தேவ மக்களே, நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற மக்களாக இருந்தால் இப்போது நீங்கள் காணுகிற இந்த உபத்திரமோ பாடுகளோ கண்ணீரோ நிரந்தரம் இல்லை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அதிவிரைவிலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாகும். அப்ப அதிகமான கனமகிமை உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப முதல் கேள்வியே, நீங்க தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறீர்களா? தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியவர்கள். அப்ப ஏசப்பா அன்பு உங்களை நெருக்கி அந்த இயேசுவின் பாதையில அவர் காட்டுற அடிச்சோடுகளில உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்திலே அது தோன்றவில்லை. அப்ப தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தா he prepared, அவர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதைத்தான் சங்கீதம் 23 சங்கீதத்திலே தாவீது 5 சொல்கிறார், என் சத்துருக்கு மேலாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க பாருங்க. தாவீது கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவ சித்தம். அவனை உயர்த்துவதற்கு ஒரு கோலியாத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். கோலியாத் வாழ்க்கையில் வருவார்கள், சத்துருக்கள் வருவார்கள், விரோதிகள் வருவார்கள், உங்களை பகைக்கிற வருவார்கள். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாவீதுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருந்தது. அவன் ஆடுகளை வைத்திருந்தான். தாய் தகப்பன அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். ஆனால் தேவன் உச்சத்தை, மேன்மையை அவனுக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார். இப்போது இருக்கிற இந்த பாடுகளும் கண்ணீர்களும் தேவ மக்களே நிரந்தரம் அல்ல. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக எனக்கு ஆயத்தம் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து தேவனை நம்புகிறவர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, நீங்க பைபிள் நீங்க படிக்கும் போது யோனாவுக்கு ஒரு வேலை தரார். யோனா இப்ப நினிவே மக்கள் என்ன பண்ண, இப்படி செய்ய சொல்லி ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். யோனா பயந்துட்டு என்ன பண்ணான், தர்ஷீஷுக்கு போயிட்டான். ஆண்டு உங்களை அழைத்திருப்பார். ரோமர்ல சொல்லப்பட்ட 11:29 தேவனுடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதீங்க. சோர்ந்து போயிட்டீங்களா, டயர்டாட்டீங்களா? கர்த்தர் சில ஆட்களை, சில காரியங்கள் நமக்காக கண்டிப்பா ஒரு ஆயத்தம் பண்ணியிருப்பார். அந்த ஆயத்தத்தை புரிஞ்சா போதுங்க. இப்போ விலகி போயிட்டான், கப்பல் ஏறிட்டா, கப்பல் நஷ்டங்கள் வந்தது, அவன் கேட்கிற எதனால, என்னாலதான் தூக்கி என்ன கடல்ல எல்லாம் நடக்குது. கடல்ல போட்ட உடனே அங்க யோனா 1:17 சொல்லுகிறது, தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அப்போ ஒரு பெரிய மீன் எதுக்காக அழிக்கல, அவன் கடல்ல மாண்டு போகாதபடிக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவனுடைய ஊழியத்துக்கு அவனை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை காப்பாற்ற ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணியிருப்பார். நீங்க அவரிடத்துல அன்பு கூர்ந்து பாருங்க, அவரை நேசித்து பாருங்க. சத்துருக்கடெல்லாம் இவன் தான் சபிக்கப்பட்டவன், வேஸ்ட் நிற்பான். ஆனா கர்த்தர் மீண்டும் கொண்டு வருவார். யோசித்து பாருங்க, நினிவே பட்டணத்திலே அவன் கால் வைத்து நினிவே மக்கள் பிரசங்கிக்கும் போது யோசித்திருப்பான், தேவன் என் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறார், நான் அவரை நேசித்தேன், அதற்கு மாறாக அவரும் என்னை நேசித்தார் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ஊழியத்திலே அவன் பிரகாசித்தான். தேவனை நம்பி நீ வந்துட்டா, தேவனுடைய அன்பு கூர்ந்தா. எலியா வாழ்க்கையில பாருங்க, அவர் காகத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார், ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணியிருந்தார். நீங்க இயேசுவிடத்திலே அன்பு கூர்ந்தா உங்களை போஷிப்பதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு அவர் அநேகரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க கண்கள் தேவனை நோக்கி ஏறெடுக்கட்டும், அவர் மேல் அன்பா இருக்கட்டும், அவரை நேசிக்கட்டும். அவர் ஆயத்தம் பண்ணினவர்களை இன்னும் நம்ம கண்ணு கேட்கல, பார்க்கல, நம்ம காது கேட்கல, இதயத்திலும் தோன்றவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் மேல நீங்கள் பட்டுதாரீங்களா?
ஆசீர்வாதங்கள் ஆயத்தமா இருக்கிறது, நன்மைகள் ஆயத்தமா இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.